மேஷம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு பிறக்கக்கூடிய 2026ஆம் வருடம் ரொம்பவுமே இனிமையான வருடமாகவும் இன்னங்கள் இல்லாத ஒரு சிறப்பான புத்தாண்டு அமைய நாங்கள் உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். 2025 இந்த மேஷராசி அன்பர்கள் பல விஷயங்களை பார்த்துருப்பீங்க. நன்மை தீமை இது எல்லாமே கலந்திருக்கும். பெரும்பாலும் இந்த 2026ஆம் வருடம் அனைத்து வகையிலுமே நன்மைகள் மட்டுமே கிடைக்க குலதெய்வத்திடம் பரிபூரணமாக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. நல்ல ஒரு உயர்வை பெறுவீங்க. 2025ஆம் ஆண்டு நிறைவடைய இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. வரக்கூடிய மார்கழி 17ஆம் தேதி புத்தாண்டு பிறக்குது, அதாவது 2026. இந்த புத்தாண்டில் பாருங்கள், மிகவும் முக்கிய கிரகத்தின் மாற்றங்கள் நடைபெற போகுது. அந்த வகையில் இந்த ஆண்டு மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த முக்கிய கிரக பயிற்சியால் உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதும், சில பரிகாரத்தை செய்வதால் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெற முடியும். அந்த பரிகாரம் என்ன நல்ல அமைப்பு, இப்போ இந்த வருடம் உங்களுக்கு பலமாக என்ன நடக்கும், பலவீனமாக என்ன அமையும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு இந்த ஒரு விஷயம் உதவியாக இருக்கும். தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது வழக்கமாக இருக்குது. இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்குமே தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் 2026ஆம் வருடம் புத்தாண்டில் ரொம்பவுமே முக்கியமாக கிரக பயிற்சிகள் நடக்க போகுது. அந்த முக்கிய கிரக பயிற்சிகள் என்ன மாதிரியான அமைப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வருடம் மார்கழி 17ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு புத்தாண்டு பிறக்குது. 2026 புத்தாண்டில் உங்களுக்கு நல்ல அமைப்புகள் உருவாகவும் நல்ல ஒரு உயர்வை நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முருகப்பெருமான் வழிபாட செவ்வாய்க்கிழமை தோறும் செய்யுங்க. நன்மையை கட்டாயம் பெறுவீங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா அறுபடை முருகனுக்கும் அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும். பிரார்த்தனை நன்மையாய் முடியும். முருகப்பெருமானோட அருளால் எல்லாமே நல்லதாக நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். ஏன்னா முருகப்பெருமான் செவ்வாய் அதிபதி. செவ்வாய் தான் உங்கள் ராசியின் அதிபதி. செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு நல்ல ஒரு உயர்வையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். 2026ஆம் ஆண்டில் பாருங்கள், நிலம் மற்றும் நீங்கள் தங்கத்தில் முதலீடு செய்வதால் மிகப்பெரிய ஏற்றத்தை காண முடியும். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி ஏற்கனவே மீன வீட்டில் இருக்கிறாரு. இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சியும் டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சியும், இந்த 2 முக்கிய கிரக பயிற்சியும் நடக்க இருக்கு. குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடக ராசிக்கு வராரு. மீண்டும் அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் பயிற்சியாகி போகிறாரு. இந்த வகையில் இந்த ஆண்டு மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த அமைப்பு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சுப விரயம் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டு. பழைய கடன்களை அடைச்சி முடித்து புதிய கடன்களை வாங்குவீங்க. அனுகூலமான அமைப்புகளை நீங்கள் உருவாக்க முடியும். இந்த வருடம் 7 ரசனியின் தாக்கத்தில் நீங்கள் இருக்கிறதுனால பெரும்பாலும் தினம்தோறும் உடற்பயிற்சியை முறையாக செஞ்சுட்டு வாங்க. மரண பயம் நீங்கும். மகிழ்ச்சியாக நிறையான நல்ல காரியத்தை நிறைவாக செய்து முடிப்புங்க. தொழில் ரீதியாக 2025 ஏற்பட்ட சங்கடங்கள், தொல்லைகள், பிரச்சனைகள் இது எல்லாமே உங்களை விட்டு தீரும். நல்ல ஒரு உயர்வையும் மேன்மையும் பெறக்கூடிய அமைப்பு இந்த கிரக மாற்றங்கள் மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கு. நிறைய பேருக்கு பாருங்கள், புதிய தொழில் தொடங்குவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கும். அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. புதிய உத்தியோகத்தில் நீங்கள் கால் பதிப்பீங்க. இருக்கிற வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகலாமான்னு முயற்சி செய்கிறவங்களுக்குமே நல்ல ஊதியத்தில் நல்ல ஒரு உயர்வில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதிய படிப்புகளை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். PhD முடிக்காதவங்க கூட பாருங்கள், அதை இந்த வருடம் கட்டாயம் முடிப்பீங்க. அதற்கான யோகம் இருக்குது. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அதுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு நல்ல பலன் இந்த வருடம் கட்டாயமாக இருக்குது. அரசியலில் வெற்றி பெறும் யோகம் உங்களுக்கு இருக்குது. அரசாங்க காரியத்தில் ரொம்ப நாளாக நிலுப்பரியாக இருந்த விஷயம் கூட பாருங்கள், இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக நடந்து முடியும். அரசு அதிகாரிகளாக உங்களுக்கு நன்மை சேரும். அதுவும் அரசு வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்பேற்கும் யோகம் ரொம்பவுமே நல்லாயிருக்கு. நீங்கள் தீவிரமாக படிங்க. இந்த வருடம் பாருங்கள், அரசாங்க வேலையை கண்டிப்பாக மேசராசி அன்பர்கள் பெறக்கூடிய யோகம் இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. வேலை வாங்கிடுவீங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட ரொம்ப நாளாக இந்த கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். நல்ல தொழில் வேணும், நல்ல உத்தியோகம் வேணும், வியாபாரம் சரியாக போகலை, படிப்புலையே இந்த மந்த நிலைமை அப்படிங்கிற மாதிரி கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனை, தொல்லை, சங்கடம் இது எல்லாமே உங்களை விட்டு நீங்குது. இதில் இருக்கிற எல்லா கவலையுமே நீங்கும்.
மனசில் புது நிம்மதி வரும். நிரந்தர பண வரவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் நீங்கள் புதிய முதலீடுகளை தைரியமாக செய்யலாம். நன்மை பெறக்கூடிய யோகம் இந்த வருடம். பல தொழில் அமைப்பு உங்களுக்கு ஏற்படும். அதே போல் ஆன்மீகத்திலேயே கொஞ்சம் நாட்டம் பாருங்கள், அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் பெரிய பெயர் புகழ் பெறுவீங்க. மேசராசி அன்பர்கள் நீங்கள் கடல் கடந்து தொழில் செய்யும் யோகம் உங்களுக்கு இப்போ இருக்குது. பெரும்பாலும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய இந்த வருடம் நீங்கள் இப்போ சொல்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அப்படி என்னென்னா, உங்களுக்கு எதிராக சில நபர்கள் செயல்படலாம். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்கணும். கூட இருக்கிறவங்களோட செயல்களுமே தேவையில்லாமல் கோபத்தை ஏற்படுத்தும். கோபத்தை நீங்கள் குறைச்சே ஆகணும். கூட இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து பக்குவமாக பேசி வேலையை வாங்கணும். அதே போல் பணியாளர்கள்கிட்ட எந்த ஒரு வாக்குவாதமோ சண்டை சச்சரவோ செய்யாதீங்க. அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து அனுசரித்து வேலையை வாங்கணும். கோபம் இது நீங்கள் குறைச்சே ஆகணும். எல்லோருக்கும் எல்லா வகையிலுமே நன்மை செய்யக்கூடியவங்க தான் மேசராசி அன்பர்கள் நீங்கள். இப்போ காலகட்டம் ரொம்பவுமே நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த அமைப்புகள் இருக்கும் பொழுது சில பிரச்சனைகளுமே வரதான் செய்யும். கூட இருக்கிறவங்களால சில தொல்லைகள் வரும். இந்த தொல்லைகளை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் கட்டாயம் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கவனமாக செய்யணும். முன்னெச்சரிக்கையாக செயல்படணும். யாரையும் கண்மூடித்தனமாக இந்த வருடம் நீங்கள் நம்பவே கூடாது. கடந்த காலத்தில் இந்த ஒரு விஷயத்தில் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. அதனால் நீங்களாக உங்களுக்கான பணிகளை உங்களோட கண் பார்வையில் செய்யுங்க. யாருக்கிட்டேயும் பண விஷயத்தில் கண்மூடித்தனமாக நம்பி பெரிய அளவில் ஒப்பந்தம் போடாதீங்க. மற்றபடி எல்லா அமைப்புமே நல்லாயிருக்கு. ஆன்மீகத்தில் சிறப்பான யோகம் இருக்குது. அதுவும் இந்த வருடம் பாருங்கள், உங்கள் குலதெய்வத்தின் பரிபூரண அருளுமே மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. 2025ஆம் வருடம் எந்த விஷயத்துலலாம் கஷ்டப்பட்டீங்களோ 2026 அப்படியே அந்த விஷயத்தில் நன்மையை பிறக்கும் யோகத்தை கொடுக்குது. அதனால் நீங்கள் கலங்கவே தேவையில்லை. நல்ல ஒரு முயற்சிகள் முன்னேற்றத்தை கட்டாயம் கொடுக்கும். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வை நீங்கள் பெறுவீங்க. கடல் கடந்து நீங்கள் நன்மையை பெறுவீங்க. கடல் கடந்து நல்ல நல்ல விஷயம் சேரும். வீடு வாங்குகிற யோகம் உண்டாகுது. நிலம் வாங்கும் அமைப்பும் இருக்குது. அதே போல் நீங்கள் அடுத்தடுத்து உங்களோட தொழில் விரிவாக்கத்திற்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுக்கெல்லாம் அனுகூலமான வாய்ப்பு ஏற்படும். அதுவும் இந்த மேஷராசிக்காரங்க பாருங்கள், சனிக்கிழமையில் அனுமனை வழிபடுவதால் நல்ல ஒரு ஏற்றத்தையும் உயர்வையும் மனோதைரியத்தையும் பெறுவீங்க. அனுமன் சாலிசா கேட்கறது, அதை சொல்கிறது, இந்த நரசிம்ம காயத்ரி மந்திரம் சொல்கிறது, இதெல்லாமே ரொம்பவும் நல்லது. அதுவும் உக்ர தெய்வ வழிபாடாக இருக்கக்கூடிய வராகி அம்மனை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் வழிபாடு செய்யுங்க. அதுவும் ரொம்ப நல்ல பயன்களை பெற முடியும். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலுமே அதை உடைத்தெறியக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை, தைரியம் வராகி அன்னையின் அருளால் நீங்கள் பெற முடியும். மிகப்பெரிய நன்மையை அன்னை உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த அடிவயிறு, கால், பாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவ்வப்போது உடல் உபாதையை ஏற்படுத்தும். இந்த தொடர்பான பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்கள் உடனடியாக மருத்துவரை அணுகி அதற்கான மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்திலுமே கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா தொழில் வியாபாரம் விஷயமா நீங்கள் அலையிறன்னு சொல்லிட்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தாமல் விட்டுறாதீங்க. மற்றபடி எல்லா விஷயத்திலுமே ஏற்றம் உண்டாகுது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு விஷயங்களில் இந்த பிரச்சனை தீரும். நல்ல ஒரு ஏற்றம் சேரும். தேவையில்லாமல் ஏதாவது சொன்னாலும் நீங்கள் அதை பெருசாக காதில் போட்டுக்காதீங்க. விட்டு கொடுத்து செல்லுங்க. வாக்குவாதம் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. வாக்குவாதத்தை தவிர்த்தாலே நீங்கள் பெரும்பாலும் நன்மையை பெறலாம். சண்டை சச்சுரவுகள் வராமல் நீங்கள் சூழலை கடக்கலாம். அதே போல் சோம்பல் கொஞ்சம் அதிகமாக இருப்பது போல் தோன்றும். சோம்பலுக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. செல்ஃபோன் பயன்பாட்டை குறைச்சிக்கோங்க. இரவில் நிம்மதியாக தூங்குறது நல்லது. தூக்கமின்மை இருந்தால் உரிய மருத்துவ ஆலோசனை பெற்று நீங்கள் அதற்கான விஷயத்தை மேற்கொள்ளுங்க. எடுத்த காரியத்தில் வெற்றிகள் ஏற்படும். சுப காரியத்தில் இருந்து வந்த தடை, சிக்கல், பிரச்சனை இது எல்லாமே தீர்ந்துடும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த மன வருத்தம் பாருங்கள், இந்த வருடம் படிப்படியாக தீரும். அவங்களால நன்மையும் சேரும். பிள்ளைங்களுமே உங்களுக்கு நல்ல ஒரு சொல்படி கேட்டு நடப்பாங்க. இது மனதுக்கு ஆறுதலான விஷயமா இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சேர்ந்து தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பும் இருக்குது. மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, படிப்பில் நல்ல ஒரு நன்மை உண்டாகுது. விருதுகள் கிடைக்கும் யோகம் உங்களுக்கு இருக்குது. இந்த வருடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு ரொம்பவுமே நல்ல அமைப்புன்னு கூட சொல்லலாம். அதை நீங்கள் சரியாக முறையாக பயன்படுத்திக்கணும். பெரிய அளவில் முதலீடு செய்யும் பொழுது கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். கோபத்தை குறைச்சிக்கிட்டால் எல்லா இடத்துலையுமே நீங்கள் நன்மையை பெறலாம். கோபத்தை குறைச்சிக்கோங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லணும். வீணாக வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி எல்லா அமைப்புகளுமே நல்லபடியாக இருக்குது. அதை சரியாக உருவாக்குங்க. அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நன்மையும் உயர்வையும் பெற்று நீங்கள் சிறப்புடன் வாழ நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கிறோம். 2025 ஏற்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே இந்த வருடம் உங்களை நெருங்காமல் இருக்க உங்கள் குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள்
நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மேசராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்.